வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு குழம்பு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நாம அரை கப் அளவு தனியா எடுத்துக்கோங்க, அரை கப் மிளகாய், நீட்டு மிளகாய், குண்டு மிளகாய் எது இருந்தாலும் பரவாயில்ல, அது காம்பு நீக்கி எடுத்துக்கோங்க. அரை கப் மிளகாய் 15 நீட்டு மிளகாய் வந்திருக்கு, உங்கள் கவுண்டில் 15. 2 டேபிள் ஸ்பூன் ஜீரா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சை அரிசி, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 கொத்து கறிவேப்பிலை. உங்ககிட்ட ட்ரை லீவ்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லை பச்சை கறிவேப்பிலை இருந்தாலும் ஓகே. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நல்ல கனமான பாத்திரத்தில் பேனில் போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இது கொஞ்சமாக இருக்கனால இது எல்லாத்தையுமே நான் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதிக அளவில் நீங்கள் எடுத்துக்கணுன்னா இது அப்படியே நீங்கள் டபுளாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதிக அளவு எடுக்கும்போது நீங்கள் இதனோட குவான்டிட்டி எல்லாம் அதிகமாகும். அதனால் நீங்கள் அதை ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஃப்ரை பண்ணி ஒன்றா கலந்து நாம் மிக்சியில் பொடிச்சிக்கலாம். இப்போ நான் அளவு கம்மியாக இருக்கனால இது எல்லாத்தையுமே மொத்தமாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் குறைவாக இருக்கனால நான் இதை தனித்தனியாக பண்ணாமல் மொத்தமாக பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் 1 கப் எடுத்திங்கன்னா இதுவும் 1 கப் ஆகும், அதுக்கப்புறம் இதுவுமே அதிக அளவில் ஆகும். அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் அரை கிலோவுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறதா இருந்தால் எல்லாமே தனித்தனியாக பண்ணிக்கோங்க. இது ஒரு 6 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். மிளகால மட்டும் காம்பை நீக்கிடுங்க. இது எல்லாத்துக்குமே எல்லா குழம்பு வகைகளுக்கும் இந்த பொடி யூஸ் ஆகும். இதை செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, 1/2 கப் கோரியண்டர் சீட்ஸ், 15 ரெட் சில்லிஸ், 2 டேபிள் ஸ்பூன் ஜீரா, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் உருத் தால், 1 டேபிள் ஸ்பூன் சென்னா தால், 1 டேபிள் ஸ்பூன் தூர் தால், 1 டேபிள் ஸ்பூன் ரா ரைஸ், 1 டீஸ்பூன் மஸ்டர்ட், 1 டீஸ்பூன் ஃபெனுக்ரிக் சீட், 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 2 or 3 கரி லீவ்ஸ் ஸ்ப்ரிக். இப்போ வாங்க நாம இதை பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை நல்லா வறுக்கணும். பருப்பு நல்லா வறுப்படணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே கருப்பாயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. பொடியை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதனால் அது ஃப்ளேம் வைக்கிறதுல தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் ஹையில் வச்சாக்கா உடனே அது வறுப்பட்டணும், உடனே கலர் மாறிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொடியை நீங்கள் ஒரு சாட்டர்டே சண்டே அது போல் நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் சமையல் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப இது உதவியாக இருக்கும். இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே நீங்கள் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட விரலி மஞ்சள் இருந்தால் ஒரு 2 சின்ன சின்ன சிக்கு மாதிரி இருக்கும், அது 2 யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மால் சைஸ், பெருசாக இருந்தால் 1. அதுக்கப்புறம் இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு கறி லீவ்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட கறி லீவ்ஸ் ட்ரை லீவ்ஸ் இருக்குது, நான் அதை இதில் போட்டுப்பேன். நீங்கள் பச்சை கறி லீவ்ஸை இதே மாதிரி பேனில் ஃப்ரை பண்ணி போட்டு எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா ஆறின ஒன்று தான் அரைக்கணும், சூடோடு அரைக்கக்கூடாது. நல்லா இது ஆறின பிறகு நீங்கள் இதை அரைச்சி பவுடர் பண்ணணும். நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல வாசனை வரும். இப்போ பாருங்கள், நல்லா வறுப்பட்டுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. இது சூடில் இருக்கும் போது மஞ்சள் பொடியை ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் அரைக்கும் போது மிக்சியில் நீங்கள் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் கறி லீவ்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வறுத்து ஆற வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன்.
அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து இந்த பவுடர் கறி லீவ்ஸ் தான் இருந்துச்சு, அதனால நான் அந்த பவுடர் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் 3-4 கொத்து ஆட் பண்ணி அதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு பேனில் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதோட இதையும் சேர்த்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுடராக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இது வந்து ஆறணுங்க, ஆறுனா தான் நல்லாயிருக்கும். இதாங்க வறுத்து அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். இந்த குழம்பு மிளகாய்த்தூளை நான் சொன்ன மாதிரி அரைச்சி அதை வறுத்து ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. அதை ஒரு நல்லா காற்று புகாத ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் இது கெடாது. இதை நீங்கள் அதிக அளவில் கூட செஞ்சு வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் தேவை, அதனால தான் நான் அதை கொஞ்சமாக போட்டு அரைச்சேன். நீங்கள் அதிக அளவில் இதை அரைச்சி வச்சுக்கலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட மற்ற வீடியோவையும் போய் பாருங்கள்.